திருமலை திருப்பதியில் பாலாஜி தரிசனம் பண்ணுறதுக்காக நீங்கள் திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. எந்த விதமான ப்ரீ புக்கிங்கும் இல்லாமல், அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டோக்கன்ஸோ அப்படின்னா விஐபி டோக்கன்ஸ் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக சுவாமி தரிசனத்துக்காக திருமலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 3 வழி இருக்குங்க நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து சர்வ தரிசனம், அதாவது பொது தரிசனம். ரெண்டாவது எஸ்எஸ்டி டோக்கன், அதாவது ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன். மூணாவது திவ்ய தர்ஷன் டோக்கன். இது இல்லாமல் ஒரு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகளை வந்து நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க அப்படி இல்லைனா வந்து சீனியர் சிட்டிசன், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வழி இருக்கு. இந்த 3 வழிகளில் எஸ்எஸ்டி டோக்கன் அண்ட் திவ்ய தர்ஷன் டோக்கன், இந்த 2 டோக்கன்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துருவாங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பொறுத்தவரையிலும் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன்ஸ். இந்த டோக்கன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நாளைக்கு, அதாவது இன்னைக்கு வந்து நீங்கள் போய் டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட்டட் டைம் போட்டு தருவாங்க. அந்த டைமிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது திவ்ய தர்ஷன் டோக்கன். இந்த திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸுமே சேம் கான்செப்ட் தாங்க. நீங்கள் இன்னைக்கு போய் டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு தருவாங்க. அந்த டைமிங்கில் போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எஸ்எஸ்டிக்கும் திவ்ய தர்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பொறுத்தவரையிலும் நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கின உடனே நீங்கள் மலையை ரீச் பண்ணிடலாம். அதாவது பஸ்லையோ அப்படி இல்லைனா வந்து வெஹிக்கிள்ஸ்லையோ. அது மட்டும் இல்லாமல் அலிப்பிரி நடப்பாத வழியாக கூட நீங்கள் வந்து திருமலையை ரீச் பண்ணிடலாங்க. ஆனால் திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்குங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வந்து ஸ்பெஷலாக ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிற பக்தர்களுக்காக மட்டும் கொடுக்கக்கூடியது தான் திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ். இந்த திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸுமே இன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு தான் சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு விஷயங்க, ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டும் தான் நீங்கள் நடந்து போகணும். அதுவும் இன்னைக்கு நீங்கள் போய் டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் தான் வந்து நீங்கள் மலையேறவே ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவாரிமெட்டில் 1200வது படிக்கட்டில் ஒரு வெரிஃபிகேஷன் பாயிண்ட் இருக்கும். அந்த டோக்கன்ஸை வெரிஃபை பண்ணுற பிளேஸ். அங்கே போயிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த டோக்கன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் திருமலையில் தரிசனத்துக்காக சுவாமி தரிசனத்துக்கு போகும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு பஸ்லையோ அப்படின்னா அலிப்பிரி வழியோ நடந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் பண்ண மாட்டாங்க. மூணாவது ஆப்ஷன், அதாவது சர்வ தரிசனம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் தான். அங்கே திருமலையில் சர்வ தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொது தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ஸ் அப்படி இல்லைனா வந்து பஸ்ஸஸில், ஜீப்பில் அப்படிலாம் அலிப்பிரி வழியாக நடந்து போனீங்க எப்படினாலுமே வந்து நீங்கள் போய் இந்த பொது தரிசனம் வந்து பார்த்துக்க முடியும். பொது தரிசனத்தில் போகிறத விடவும் இந்த டோக்கன்ஸ் வாங்கிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டருங்க. அதில் 18 மணி நேரம் ஆகுதுன்னா இந்த டோக்கன்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ்லேயே கூட பார்த்துட்டு வந்துட முடியும். பட் அந்த க்ரௌட் கண்டிஷனை பொறுத்து. ஸோ இந்த டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு கீழே எங்கே கிடைக்குது அப்படின்னாக்கா, ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடப்பாதைக்கு பக்கத்தில் பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் ஒரே இடத்துல தான் கிடைக்கும். அது எங்கே அப்படின்னா அலிப்பிரி நடப்பாதைக்கு பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தாங்க கிடைக்கும். இந்த டோக்கன்ஸ் வந்து மோஸ்ட்லி மதிய டைமில் தாங்க தராங்க. ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் காலையில் டைம்லேயே தந்துடுறாங்க. நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ என்ன அப்டேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா திருப்பதியிலேருந்து திருமலை வரையும் அலிப்பிரியிலே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போன ஒரு ஃபுல் vlog வந்து நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க.